கத்தாம கூட்டிட்டு போவோம். ஆமாக்கா, பொறுமையாக கிட்ட போவோம். கோழி அங்கே மரத்துக்கிட்ட எல்லாம் கணிக்குது, போய் பிடிக்கிறப்ப பறந்துருமோ? அதுக்கு தான் சிட்டு ஈர துணி போட்டு பிடிச்சனா சத்தம் கட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஈர துணி போட்டு முன்னா சத்தம் கட்டாதக்கா கோழி? ஆமா சிட்டு, ஈர துணி போட்டு கோழியை தூக்கிட்டு போனோம்னா கத்தாம வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டை எப்படிக்கா கூட்டு போகிறது? கூட்டு போய் நம்ம கடை வச்சோன்னா நம்ம தான் வச்சிருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோக்கா? ஆமா ஆமா, மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தான் நம்ம ஆட்டையும் கோழியும் வைக்கணும். வாங்கக்கா, இந்த ஆட்டை பஸ்ட்டு பிடிப்போம், பொறுமையாக கூட்டிட்டு போவோம். ஏன் சிட்டு, இது உரிக்கலாம் நம்மளுக்கு தெரியாத, இதை உரிச்சு வைக்கிறதுக்குள்ள நம்ம மாட்டிப்போமா? ஏன்க்கா? ஆமாம்ல, ஊரிக்கிற வேறு வேலை இருக்கோ? நம்ம போய் பேசாமல் கறி கடையில் விற்றுருவோமாக்கா? அப்படி வேணா செய்யலாம் சிட்டு, அதை விட்டுட்டு நம்மளே கடைலாம் போட்டோம்னா மாட்டிப்போம். ஆமாக்கா, பேசாமல் கறி கடைக்காரன்ட்ட விற்றுட்டு அவங்ககிட்ட நம்ம 2 கிலோ கறியை வாங்கிக்கிட்டு காசையும் வாங்கிட்டு வந்துடும். சரி சரி, வா முதல்ல பிடிச்சிட்டு போவோம், போகிற வழியில் இதெல்லாம் பார்த்துப்போம். வாசிட்டு சீக்கிரமாக கிளம்புவோம். நம்பர் மவுலே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டியோ? எதுக்கு இவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்துருக்கேன்? இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் தான் நீங்களே வீட்டுக்கு வரீங்க, அன்னைக்காச்சும் நாங்கள் நல்லா ஆக்கி போகிறது இல்லையா? ஆக்கி போகிறதுலாம் இருக்க விட்டு மருமாவிலே நல்லா ஆக்கி போகிறதுன்ற நீ செஞ்சிருவியா? இல்லை நான் செய்யட்டுமா? என்னத்தை அப்படி சொல்லிட்டீங்க? நான் நான்வெஜ் எல்லாம் நல்லா தான் செய்வேன், எனக்கு சைவம் தான் சமைக்க தெரியாது. சரி சரி, அப்போ செஞ்சிருவல்ல, நான் ஏதாவது பண்ணணுமா? வேணாத்தை நான் பார்த்துக்கிறேன். வேணாம் மருமோலே, பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கொடு, நான் உரிச்சு கொடுக்குறேன், நீ செய். ஏதாவது உதவி வேணா என்கிட்ட சொல்லு, நானும் செஞ்சு தரேன். சரிங்க தே. என்ன மருமோலே, இப்போ என்ன செய்ய போகிற மாதிரி இந்த கறியை கீழே வைக்க போகிறதே? ஐயோ, நான் அதை கேட்கல மருமோலே, அந்த கறியை இப்போ எடுத்து வேக போட போறியா, இல்லை குழம்பு வைக்க போறியா, பரட்ட போறியா, அந்த மாதிரி கேட்குறேன். ஓ, அதை கேட்டிங்களா? என்னத்தை செய்யணும் அதை? இப்போ குழம்பே வை மருமோலே, நிறைய தான் கறி இருக்காட்டுக்கு, கொஞ்சம் பொரிச்சிருவோம், கொஞ்சம் குழம்பு வச்சுருவோம். குழம்புலாம் வைக்க தெரியுமா? எப்படி வைக்க போகிற? எப்படியாவது மாமியாரை சமைக்க விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலான்னு பார்த்தா நடக்காது போல் இருக்கு. நம்ம ஏதோ சும்மா செய்கிறோன்னு சொன்னோம், சரி பிள்ளைக்காக நானே செய்கிறேன்னு சொல்லணும்னு பார்த்தா நம்மளே சமைக்க விட்ற மாட்டேருக்கு, எப்படி தப்பிக்கிறது? சரி, அது போகிற போக்கிலே போய் பார்ப்போம். இவ்வளோ கறிலாம் வாங்கிட்டு இருக்காத மருமகளே, காசை கறி ஆக்கிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் அளந்து தான் குடும்பத்தை நடத்தணும். சரிங்க அத்தை, எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நான் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்திப்பேன். இவளை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளை ஒரு வழி பண்ணி அனுப்பிடுவா உள்ளத்துக்கு. அத்தை, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஸ்வீட்டாக எதாவது பண்ணலான்னு இருக்கேன். மட்டன் குழம்புல சக்கரை போட்டு நல்லா இருக்கும் அத்தை. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே சமையல் பண்ணிக்கிறேன், நீ போய் புள்ளையே பாரு முதல்ல. இல்லை, நான் தான் என் கையில் உங்களுக்கு சமைச்சு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி வேணான்னு சொன்னீங்கன்னா நான் என்னத்தை பண்ணுறது? சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் அளந்து தான் போடணுன்றீங்க. எவ்வளோ அளவு நீங்கள் எடுத்து இப்போ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் அப்படியே குழம்புல கொட்டி எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருவேன். முதல்ல அதுக்கு எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணணும், அப்புறம் தான் குழம்பு வரும். குழம்புலே கொட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவியோ? ஆமாத்த, நீங்கள் சொன்னதை நான் எனக்கு மீறி இருக்கணும். சிட்டு ஒன்று ஒரு காப்பி கேட்டேன், நான் காப்பி வரல. இல்லை, முதல்ல எனக்கு பதில் சொல்கிறேன். உன் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? இவ்வளோ நாள் அவள் சமைச்சு போட்டு தான் தின்னுட்டு இருந்து, இல்லை ரோட்டில் தின்னுட்டு கிடந்தியா? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? சமைச்சிக்கிட்டு தான் இருக்கா. என்ன சிட்டு, என்ன பண்ணி வச்சா? அம்மா டென்ஷனாக இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அத்தை தான் சொன்னாங்க எல்லாத்தையும் அளந்து போடணும், எல்லாத்தையும் அளவாக செய்ய மருமகளேன்னு சொன்னாங்க. சரி, அதான் நான் அளவாக போகிறேன்னு சொன்னேன். வேறு என்ன சொன்னான்னு கேளுடா. ஒன்றும் இல்லைங்க, அத்தை வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் ஸ்வீட்டாக செய்யணும், மட்டன் குழம்புல கொஞ்சம் சக்கரை போட்டு செஞ்சால் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். ஏன் சிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க? எதையோ நீ பண்ணி தோலை, எல்லாரும் உயிரும் வாங்கிட்டு தான் உட்காந்துருப்போம். முதல்ல எனக்கு தீய கொடு, நான் போகிறேன். அத்தை என்ன, நீயும் எவ்வளோ அளவுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளந்து கொடுத்துருவேன் நான் அவருக்கு. என்ன சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க பைத்தியம் மாதிரியே? இல்லைங்க, அத்தை தான் எதாக இருந்தாலும் அளவாக செய்யுன்னு சொன்னாங்க, அதான் அத்தைக்கிட்டே கேட்டு செய்யணும். எவ்வளோ அளவுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவாட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. எம்மா, நீ எதையுமே செய்ய வேணாமா, முதல்ல வெளில போமா, நானே பார்த்துக்கிறேன், மண்டை வலிக்குதுமா. நான் போல தயவு செஞ்சு போமா, கிச்சன்லேருந்து நீ போனாதான் வேலையே எனக்கு புரியும். சரியத்தை, நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு கேட்குறீங்க, அதனால நான் போகிறேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தன் தான் குடும்பம் நடத்தி இவெல்லாம் வாழறானு தெரிலப்பா. நீ எதுவும் நினச்சிக்காதம்மா, அவள் இப்படி தான். எப்பா இப்படியே தப்பிச்சாச்சு. என்னங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி அஞ்சல, பிரியாணி நல்லா மனமாக இருக்க. ஆமாம், என்னத்த மனமாக இருக்குது. இந்த பட்டை கிராம்பு வாசனைலாம் நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டுது. நம்மளுக்கு வேறு ஏதாவது குழம்பு வச்சு போடுங்க, தண்ணியாக குழம்பு வச்சு கொடுங்க, நான் கேட்குற அளவுல இவ்வளோக்கு பிடிச்சதை தான் செய்கிறன்றாலோ. நம்ம பேச்சு எங்கே மதிக்கிறலாம்? மைடியா கிராண்ட்மா, பிரியாணியோட அருமை உனக்கு என்ன தெரியும்? அது வந்து லெக் பீஸை சாப்பிடும்போது எவ்வளோ ருசியாக இருக்குது. அது எங்கள் அம்மா கை பக்குவம் தான். ஆமாம், பெரிய பக்குவத்தை பேச வந்துட்டான் இவன். என்னத்தை ஆக்கி போட்டான் அந்த காலத்துலலாம்? நான்லாம் எப்படி ஆக்கி போட்டு உங்கள் அப்பனை வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுன்னு பிரியாணி செஞ்சுட்டேன், அடுத்த வாட்டி உங்களுக்கு குழம்பு வச்சு தரேன். ஆமாம், இந்த வீட்டில் எதாக இருந்தாலும் கேட்டால் தான் கிடைக்கும். இப்போ நான் சோத்துக்கலாம்ல அங்கே உட்காந்துருக்கேன், ஏதோ போடுறீங்க நான் திங்கிறேன். இல்லத்த, உங்களுக்கு வேணும்னா நான் ரசம் ஊற்றி எடுத்துகிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம், நான் இதையே தின்னுக்கிறேன். அப்புறம் எனக்குன்னு வச்ச சொருவின்னு அதனை போகும், அதனால் நான் இதை தின்னுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிழவி உனக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு தானே? பிரியாணியும் திங்கணும், எங்கள் அம்மாவை குறையும் சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியல, அதனால தான் குறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கே அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கிட்டு போகிறாங்கன்னு இப்போ நான் பிரியாணியை தின்னுக்கிறேன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அதான கதை? உனக்கு என்னடி தெரியும் நான் பேசுகிறத பற்றி? எனக்கு இந்த வாடை பிடிக்கல, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாடை பிடிக்கல கொடுத்துறான், ரசம் சோறு தின்னா அதெல்லாம் முடியாது கிளவியால் கொடுக்க. அதுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அது கௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசிக்கிது, அவ்வளோதான். லே, 2 பேரும் ஒழுங்காக சாப்பிடுங்க. பெரியவங்களை இப்படி தான் பேசுகிறதா? பெரியவங்களை இப்படிலாம் பேச சொல்லி உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? ஆமாண்டா, மணி நேரம் வாய முடிக்கிட்டு இருந்தான், எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இப்போ தான் வரா சாப்பிட்டுக்க அம்மாளுக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, ஏதோ சின்ன பிள்ளையோ பேசிகிட்டு இருக்குதுன்னு நான் விட்டுட்டேன். சின்ன பிள்ளைவ மாதிரியோட பேசுதோ? அது ஒழுங்காக பேசினாலும் இப்படிலாம் பேச சொல்லி உன் பொண்டாட்டி தாண்டா ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பா.
எங்கள் அத்தை உடனே என்கிட்ட வந்துடாதீங்க. நான்லாம் என் பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதுவெல்லாம் தான் பேசிட்டு உட்காந்துருக்குதுவோ. ஆமாம் கிழவி, எதுக்காக இருந்தாலும் எங்கள் அம்மாவை எடுத்துக்காத. நாங்களாக தான் பேசுகிறோம். உன்னை திட்டத்துக்கு எங்கள் அம்மா வேறு சொல்லி கொடுக்கணுமா? நீ பேசுகிறத பார்த்தா தான் எங்களுக்கே திட்டணும்னு தோணுது. அப்புறம் எங்கள் அம்மா வேறு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏண்டி கொழுப்பெடுத்த கழுத, பொம்பளை பிள்ளை மாதிரி அடி பேசுகிற, ஒரு வீட்டுக்கு போகிற பிள்ளை இப்படிலாம் வாய் பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு மாமியா கறி முத்தி அனுப்ப மாட்டாளாடி? ஆமாம், அனுப்புவா. அவள் முத்தி அனுப்புகிற வரைக்கும் என் கையின பிள்ளைய அங்கே பறிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிப்பட்டு வர மாட்டான். ஏன்டா தம்பி, அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்குது வந்து இவளுக்கு பூ வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னு என்னடா? அதுக்கப்புறம் நீ அதை பற்றி ஒன்றுமே பேசல. சின்ன பிள்ளையா இருக்காளே, இப்போ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. என்னடா சின்ன பிள்ளைன்ற, எல்லாம் கல்யாண வயசு வந்துருச்சு. இப்போயே காலகாலத்தில் கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் அது போக்குக்கு போயிடும். அப்புறம் வாய்ச்சிட்டோம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். பெரியவங்க பேச்சு எங்கே இந்த வீட்டில் மதிக்கிறீங்க? ஏதாவது ஒன்று சொன்னா அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அக்காவை கல்யாணம் பண்ண போறீங்களா? ஜாலி ஜாலி ஜாலி. கம்முனடா, உனக்கு என்னடா ஜாலி? ஆமாக்கா, நீ போயிட்டு வெளில, நான் மட்டும் தானே இருப்பேன். அப்போ எல்லாமே எனக்கு தானே கிடைக்கும். அதான் ஜாலி. வீட்டை விட்டு துரத்துறதுல இருடா. இல்லத்த, வெளியில் எங்கேயாவது மாப்பிள்ளை பார்க்கலாமான்னு யோசிக்கிறோம். சொந்தத்தில் வேணாமேன்னு. ஆறுடா, நான் சொல்லிவிட்டேன். என் தங்கச்சி சொந்தத்தில் வர்ற மாப்பிள்ளை தான் கட்டணும். வேறு எந்த மாப்பிள்ளையும் நீ கட்டக்கூடாது. நான் சொல்லிவிட்டேன். முடிவெட்டு தான் அன்றைக்கி சொன்னேன். இப்போ இவ ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கா. நீங்களே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. யாரடி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டா சொல்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனா இப்போ என்ன உனக்கு வாய் கொழுப்பு? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம். நான் ஏந்து போகிறேன் போங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கல்யாணம் பேச்ச பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே பேசி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை தம்பி, இவ போக்கு ஒன்றும் சரியில்லடா. எதா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஒன்றும் போக்கு சரியில்லை. இவளை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் சரி வரும். நீ என்னடா சொல்கிற? சின்ன பிள்ளைம்மா, கல்யாணம்னா உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்பா. அவள் இது விருப்பத்தை சொல்லிட்டு போகிறா. சரி நீ வர சொல்லுமா, அந்த மாப்பிள்ளையை முடிப்போம். என்ன யோசிச்சு பண்ணலாங்க, அவசரப்படாதீங்க. என்ன யோசிக்க வேண்டியது கிடக்கு? நான் என் பேத்தி பிடிச்சி கிணத்துல தள்ளுறேன் நீ சொல்ல வரியா? அப்போ நீ என்ன சொல்ல வர? ஐயோ அத்தை, அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. எதா இருந்தாலும் யோசிச்சு செய்வோமேன்னு சொல்கிறேன். அந்த பையன் படிக்காத பையன், நம்ம பொண்ணு படிச்சிருக்கு. பின்னாடி அதுவே ஒரு சண்டையாக முடிஞ்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் பொறுமையாக யோசிச்சு பண்ணலான் இருக்கேன். நீ ஒன்று எனக்கு எந்த நியாயமும் சொல்ல வேணாம். என் பிள்ளை சொல்லட்டும். அவன் சொன்னானா நான் ஏற்றுக்கிறேன். அஞ்சலை, நீ சும்மா இரு. எங்கள் அம்மா எதாக இருந்தாலும் யோசிச்சு தான் சொல்லுவாங்க. நம்மள மாதிரி நம்ம பிள்ளையும் பின்னாடி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறச்சுன்னா போய் கஷ்டப்படுறதுக்கா? சும்மா இரு. காலத்தில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஏதோ பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அவள் கோச்சிக்கிட்டு போகிறான். பெரிய மனுஷி, அவள் கோச்சிக்கிட்டு போகிறா. அவள் இஷ்டத்துக்கு நம்ம ஆடணும். போய் வேலையை வரப்போ. எனக்கு ராம பிடிச்சிருக்கு. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. என் மனசில் ராம் தான் இருக்கார். ஆனால் அதை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எங்கள் அம்மா ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும். நீங்க முடியும்